பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சத்ருவானவன் என் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய பிடியிலிருந்து எப்படி நான் மீளப் போகிறேன்? தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் மாற்றப்படவில்லையே. நான் எப்பொழுது ஒரு இரட்சிப்புக்குள் கடந்து வருவேன்? எனக்குள்ளாடி அந்த விடுதலை எப்பொழுது வரும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அந்த சத்துருக்களை முறியடிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கரத்தில் தருகிறார். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் அந்த சத்ருவை முறியடித்து அதை ஜெயம் பெற்று நாம் நிலையாய் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி புரிவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூறிய வார்த்தை தான் இது. சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது ஆண்டவர் சீஷர்களுக்கு வாக்குத்தத்தமாய் வல்லமைகளை கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய சத்துருக்களை அழிப்பதற்கு, தேளாகிய பிசாசுகளை அழிப்பதற்கு, சர்ப்பமாய் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனை அழிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது சத்ருவானவன் நம்மை சேதப்படுத்த முடியாது. எப்பேற்பட்ட ஆவியாய் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரேயானால் அந்த பிசாசுகள் நம்மை கண்டு அலறி ஓடுமே தவிர அது நம்மை மேற்கொள்வது இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களை சத்ருவானவன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். குடும்பத்துக்குள் வெளிச்சம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவ மகிமை இல்லை, இருள் சூழ்ந்தது போல் காணப்பட்டு கிடக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு இருள், குடும்பத்தில் ஒரு இருள், படிப்பு விஷயத்தில் ஒரு இருள், வேலை விஷயத்தில் ஒரு இருள். ஏது காரியம் செய்தாலும் சத்ருவானவனுடைய இருள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த இருள் எப்பொழுது விலகும்? இந்த இருள் எப்பொழுது மாறும்? இந்த காரிருள் என்னை விட்டு எப்பொழுது அகலும் என்று பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி நாள் கணக்காய் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனை தான். புருஷன் மூலமாய் பிரச்சனை வருகிறது, பிள்ளைகள் மூலமாய் பிரச்சனை வருகிறது, மாமியார் மாமனார் மூலமாய் பிரச்சனை வருகிறது, மனைவி மூலமாய் பிரச்சனை வருகிறது. ஏதாயிலும் ஒரு காரியத்தின் மூலம் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் முறியடிக்க வேண்டுமானால் இயேசுவானவருடைய வல்லமை உங்கள் மேலே வெளிப்பட வேண்டும். அந்த தெய்வத்தின் வல்லமை உங்கள் மேலே வெளிப்படும் போது எப்பேற்பட்ட சக்திகளாய் இருந்தாலும் அவைகள் தோற்கடிக்கப்படும், அவைகள் முறியடிக்கப்படும், அவைகள் சாம்பலாய் மாறி போகும். இன்றைக்கு எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்றீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் எழும்பி போராடி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவை அழிப்பதற்கு கர்த்தர் எனக்கு வல்லமை தாங்கப்பா, நான் ஜெபிக்கும் போது அதில் விடுதலை கிடைக்கும்,
கிடைக்கணும். நான் ஜெபிக்கும் போது அந்த சத்ரு என்னை விட்டு மாறி போகணும், என் குடும்பத்தை விட்டு மாறி போகணும், என் தொழிலை விட்டு மாறி போகணும், என் ஊழியத்தை விட்டு மாறி போகணும், என்னுடைய இந்த கடன் பாரத்தை விட்டு மாறி போகணும், இந்த பொருளாதாரத்தை விட்டு மாறி போகணும், என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தரணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறேன், அந்த வல்லமையை நான் உனக்கு ஊற்றி தரப்போகிறேன். இனி சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது, இனி சத்ரு உன்னை ஜெயம் கொள்ள முடியாது. சத்ருவானவனுடைய அத்தனை கிரியைகளையும் நான் உடைத்து போட்டு ஜெயத்தை தரக்கூடிய தெய்வம் இன்னைக்கு நான் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகளே, நீ பயப்பட வேண்டாம். ஏது சத்ருவை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் சமூகத்தில் நீ அமர்ந்து கொடுத்து, ஆண்டவரே என் காரியத்தை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, என் காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தாங்க, என் காரியத்தில் நீரே எல்லாவற்றையும் செய்து தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே என் கரத்தை பிடிங்கப்பா, என் பிள்ளையினுடைய கரத்தை பிடிங்க. ஆண்டவரே இந்த சத்ரு இனி என் குடும்பத்தில் வரக்கூடாது. கர்த்தர் வேலி அடைக்கணும், என் பிள்ளைகளை பாதுகாக்கணும், என் போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாக்கணும். எந்த தீங்கும் என்னை தொடாதபடிக்கு தேவ பிரசன்னம் என்னை மூடிக்கொள்ளணும். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கணும், என் பிள்ளைகள் அமர்ந்து கொடுக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நானும் என் பிள்ளைகளும் புருஷனும் சேர்ந்து ஆண்டவரை தேடுவதற்கு அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்கும் போதே, நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து விண்ணப்பங்களை அறிக்கையிடும் போதே ஆண்டவர் சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை, அபிஷேகத்தை உன் சிரசின் மேலே ஊற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பேதுருவுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார், ஆண்டவரை தேடினவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார், பரிசுத்தவான்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். கர்த்தராகிய தெய்வம் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்கும்போது அதனுடைய மகிமை வேறாயிருக்கும், அதனுடைய மகிமை பிரகாசமாக இருக்கும், அதனுடைய மகிமை மேன்மையாக இருக்கும். எத்தனை பேர் அந்த மகிமைக்குள்ளாடி நான் பிரவேசிக்கணும், அந்த மேகத்துக்குள்ளாடி நான் பிரவேசிக்கணும், அந்த மேகம் என்னை சூழ்ந்து கொள்ளணும், அந்த மேகத்துக்குள் கர்த்தர் என்னை புடமிடணும், மேக ஸ்தம்பம் போல, அக்னி ஸ்தம்பம் போல கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை ஊற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று அழகான வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல தகப்பன் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படட்டும், அந்த வல்லமை ஊற்றப்படட்டும். அவர்கள் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்தோடு நாங்கள் வார்த்தைகள் சொல்லும்போது அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு அவர்களுடைய பலவீனங்களை மாற்றி கர்த்தர் சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் செயல்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.